ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குவிக்காக டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம பண்ணுற இட்லி, தோசை, பொங்கல், வடை, இடியாப்பம், ஊத்தாப்பம் இது எல்லாத்தையும் வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையானது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு வெங்காயம், அப்புறம் 2 முட்டை. அவ்வளோதான். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியாவிஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்ன உருளைக்கிழங்குனா 2 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெங்காயமே நல்ல பெருசாகவே எடுத்துருக்கிறேன். சின்ன சைஸ் வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே 2 முட்டை எடுத்துருக்கிறேன். வேணும்னா நீங்கள் 3 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். முதல்ல உருளைக்கிழங்க தோல் சீவி வச்சுக்கலாம். தோல் சீவியாச்சு. இப்போ நல்லா துருவிக்கலாம். துருவின உருளைக்கிழங்க ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் சாப்பர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ண போகிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்க நல்லா பிழிஞ்சு இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஈரம் கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து இதோட பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுலயே அடுத்து 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி உங்களுக்கு முட்டை திருப்பம் போதில் பிய்யாமல் இருக்கிறதுக்கு. கோதுமை மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டு முட்டையை நல்லா 4 அடி அடித்து வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு முட்டை கலவை தயார். அடுப்பில் ஒரு அகலமான கடாய் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுமே நம்ம முட்டை கலவையை சேர்த்துடலாம். நல்லா ஒன்று போல பரப்பி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். இதை எப்போ திருப்பணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வெந்திருக்கு, ஆனால் நடுவில் இன்னும் வேகலை. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நடுவில் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம திருப்பணும்னா நல்லா பிய்யாமல் வரும். அடுத்து திருப்பும் போதில் நான் காட்டின மாதிரி திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக பிய்யாது. இப்போ இதை திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். போதும். அவ்வளோதான். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.